ஆர்கே நகர் மணி இந்த மாதிரி செயல் திட்டங்களை கொண்டு வருவாங்க, அதுவும் எலெக்ஷன் முடிய வேண்டிய நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க, மக்களுக்கு நல்லது அப்படின்னு தெரிஞ்சுதா யாருமே திமுக திட்டி இருக்க மாட்டாங்க. யாரெல்லாம் திட்டினீங்களா கமெண்ட்ஸ்ல வந்து மன்னிப்பு கேட்டுங்க சொல்லிட்டேன். இங்க பாருங்களேன், எலெக்ஷன் முடிய வேண்டிய நேரத்துல பக்காவா சூப்பரா பிளான் பண்ணி எப்படி மக்களை வந்து நம்ம கவரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டத்தை நம்ம தீர்க்கலாம் இந்த மாதிரி நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிளான் பண்ணிருக்காங்க. பொங்கலுக்கு 3000 ரூபாய் போன 365 நாளைக்கு நம்ம வாடகை கட்ட வேண்டியது இல்ல, கரண்ட் பில்ல கட்ட வேண்டியது இல்ல, பைக் டியூ கட்ட வேண்டியது இல்ல, நம்ம எங்கன்னா கடன் வாங்கினா அவங்களுக்கு திருப்பி கட்ட வேண்டியது இல்ல. ஏன்னா அந்த 3000 ரூபாய் மொத்தம் முடிஞ்சிடும். அதை வாங்கி நம்ம ஓட்டு போட்டுனாக்கா நம்ம கதையும் முடிஞ்சிடும் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த முந்திரி திராட்சை பாதாம் இதெல்லாம் கொடுக்குறாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா மோந்து பாக்குறது, செஞ்சு சாப்பிடறதுக்கு இல்ல. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ சக்கரை, 1 கிலோ பச்சரிசி இதெல்லாம் கொடுக்குறாங்க. எதுக்கு? சமையல் செய்யறதுக்கு. அதை ஓரமா எடுத்து வச்சுட்டு அடுத்த எலெக்ஷன்ல திமுக என்ன பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காமிக்கணும் இல்லையா, அதுக்காக வேற ஒண்ணு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு மெயினா ஒரு வேலையை கோச்சிருக்காரு, வீட்டு வேலை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேட்டி சட்டை கொடுக்கப்படுது. அந்த ஒரு வேட்டி சட்டை தான் 5 வருஷத்துக்கு நம்ம போட போறோம். பெண்களுக்கு துணி துவைக்கிற வேலை கிடையாது. திமுக யாரெல்லாம் திட்டீங்களா தயவு செய்து வந்து கமெண்ட்ஸ்ல மன்னிப்பு கேட்டுருங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாங்க வேண்டியது எல்லாத்தையும் ரேஷன் கார்டுல போய் வாங்கிக்கங்க. ஓட்டு மட்டும் யாருக்கு போகணும்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது உங்க வரி பணம், உங்களோட பணம். வெற்றி நமது.